சுற்றுவட்டார 4 மாவட்டங்கள், அதே போல் இங்கே மிக்ஸாம், தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி அவங்களுக்கும் இந்த துறை மூலமாக தான் போய் சேர்ந்துச்சு. ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற பொங்கல் தொகுப்பு போன்றவற்றையும் இதான் கொண்டு சேர்க்கிறோம். ஆக எல்லா வகையிலும் மக்களோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய துறை இது. அது மட்டும் இல்லை, நலிந்த பிரிவினருக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற துறையாகவும் இந்த கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான பயிர்க்கடன்களை வழங்குவதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முனைப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி 15,000 கோடி ரூபாய்க்கு மேல் 16,500 கோடி வரையில் இந்த ஆண்டு உழவர்களுக்கான பயிர்க்கடனை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இதெல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மாற்றுத்திறனாளிகள், விதவை தாய்மார்கள், கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகள் என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது. பொதுவாக வங்கி சேவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள் போன்றவைகள்லாம் இருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் லாபம் ஈட்டுவதே இருக்கலாம். ஆனால் இந்த துறையை பொறுத்தவரையில் இது மக்களுக்கான சேவை துறையாக இந்த துறை வங்கியிலும் செயல்பட்டு வருகிறது என்பதையும் சொல்கிறேன். சென்ற ஆண்டு கூட பல்வேறு வகையான கடன்கள் வழங்குவதில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இலக்கு நிர்ணயித்திருந்தார்கள். 60,000 கோடி என்ற இலக்கு இருந்துச்சு. அதை 84,000 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வங்கி பரிவர்த்தனைகளை இந்த துறை செய்திருக்கிறது. இந்த ஆண்டு 1,00,000 கோடி ரூபாய் அதை கடந்து எங்களுடைய வர்த்தகம் வங்கித்துறையிலே இருக்கும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இலக்கை நிச்சயமாக இந்த துறையின் சார்பில் அனைத்து மண்டல அளவிலான அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர், அதே போல நம்முடைய பதிவாளர் உள்ளிட்ட அனைவருடைய கூட்டு முயற்சியால் அதையும் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த 4 ஆப்புகள் வங்கி சேவையை பொறுத்தவரையில் இன்றைக்கு தனியார் வங்கிகள் மற்றும் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் போட்டிகள் நிறைந்த ஒன்றாக வங்கி சேவை இருக்கிறது. அதில் கூட்டுறவு சங்கங்களுடைய வங்கிகள் என்பது நீண்ட நெடிய வரலாறுடைய ஒரு வங்கியாக இருந்தாலும் கூட காலத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாம் நவீனப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காக, இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இளம் தலைமுறைகள் விரும்பக்கூடிய அளவிற்கான அந்த சேவைகளை செயலிகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இதிலும் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வங்கியில் வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வயது வரம்புங்கிறது சராசரி பார்க்கையில் சற்று கூடுதலாக இருந்தது. ஆனால் அதை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற பல புதிய சிறப்பு திட்டங்கள், அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை, மாதாந்திர உரிமை தொகை வழங்குகிற திட்டத்தின் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது மாதிரி பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கான புதுமை பெண் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது புதிய வாடிக்கையாளர்கள் வங்கி சேவைக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதிலேயே வந்திருக்கிறாங்க. இப்படி அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற பல்வேறு